Okay, match number 2. Ball number 1 from Diva. Outside edge and gone. Really big wicket for Team Sankar Memorial. First ball, first wicket. Maddie. எவ்வளோ வேகமாக உள்ளே போனாங்களோ அவ்வளோ வேகமாக வெளில வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட 12th மேன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. டீம் ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பர்சன். ஸோ அதனால் 12th மேன் கட்டாயமாக ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். It's a great hit. Oh, monster. It's a bang. It's a big bang. Huge. The 6 runs for Team United 11s. It's a good comeback from Divagar after the big shot. ஸோ நேற்று வந்து அங்கே ரோப் போடும் போது ஒரு விஷயம் தான் இருந்தது. இந்த இடத்துலாம் அடிப்பாங்களா, இவ்வளோ தூரமாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. பட் அந்த இடத்தையும் வந்து டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு ராஜிக். ஒரு பிக் ஹிட் ஃப்ரம் பிக் மேன். ஸோ கிளவராக பவுல் பண்ணியிருக்காரு திவா. ஏன்னா ஒரு ஹிட்டு ஸ்விஃப்ட் ஷீட்டில் தான் இருந்தது. பட் அதே மாதிரி ஒரு பெரிய ஷாட்க்கு மறுபடியும் ஒரு ட்ரைக்ஸ். பட் லென்த் மாறி இருக்கு. டாட் பால் கிடச்சிருக்கு டீம் சங்கர் மெமோரியலுக்கு. Nicely bowled, really well bowled. So good thinking and delivered. The single and over signal from the umpires. So good over for boot side நான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் இருந்தது. பட் இருந்தாலும் ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. டீம் யுனைடெட் 11 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் ஸ்கோர் 8 runs கரெக்டா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ் ஆஃப் 1 wicket. 6 overs கேம் தான். ஸ்டில் ஃபைனல் ஓவர்லும் அப்படின்றது ஒரு பிளானாக இருக்குது. வி ரிக்வெஸ்ட் எல்லா பேட்டர்ஸும் எல்லா பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு உள்ள விளையாடுங்க. செய்கிற மாதிரி லேட் கட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பால் வந்து பின்னாடி பவுண்டரி போகுமானா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவர் நம்பர் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸி என்கிற பிரவீன்.
It's a good stop. A good stop. Saved few runs for the team. Straight to the man. Easy catch. So wicket number 2 for team Sankar Memorial. So the new ball அப்படின்றதுனால கொஞ்சம் டிராவல் ஆகல. ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ்க்கான டீம்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய முறை அப்டேட் பண்ணிட்டோம். உங்களோட டீமை வந்து கிரிக்கெட் ரோஸில் ஆட் பண்ணுங்க. ரன்ஸ் ஓவரில் ஸ்கோரில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச். 13 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். கைஸ் இந்த மாதிரி பிரச்சனை வருது. 3வது மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரலும் ஸ்கோர்ஸ் அப்டேட் கிளியராக இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு கிரிக்கெட் ரோஸில் உங்கள் டீமை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்பர் 3 மறுபடியும் திவாகர் தான். ஸோ போலிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே கொண்டு வரல. சங்கர் மெமோரியல் சேம் பவுலர்ஸே வந்து மறுபடியும் கொண்டு வராரு. 3rd பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணல கேப்டன். ஸோ நியூ பேட்டராக உள்ள வந்திருக்கிறது மணிகண்டன் த கன். வெல் பவுல். சூப்பரான ஒரு வெல்கம் பால் இது நியூ பேட்டருக்கு. ஸோ அப் டு த ஸ்டெம்ஸ் இன்னும் வந்து அங்கே ஒரு ப்ரெஷர்ஸை கிரியேட் பண்ணுறாரு டீம் சங்கர் மெமோரியல் கேப்டன். The shots, a really good shot, but fielders வந்துட்டு இருக்காங்க. Oh my god, the big drop அப்படினா சொல்லணும். ஒரு நல்ல ரன்னிங் இருந்தது, பட் பொசிஷன்ல வந்து அவர் கரெக்டா இல்ல. So 4 runs for team United 11. 4 runs. செக் வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட். The shot, more power and more runs. 4 இல்ல இந்த முறை 6 கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஹிட் லாங் ஆஃப் தி சைடுல. அருமையான ஒரு ஹிட். இப்போ போடு சாங்க.
ஓவர் ஓவர். எல்லாரும் சந்தோஷம்டா. உனக்கு ஃபுல் கிரெடிட் உனக்கு தான்டா. நீங்கள் கேட்டு ரசித்தது மணிகண்டனின் கைவண்ணத்தில் முரட்டுக்காலை படத்தில் இருந்து பொதுவாக எம் மனசு தங்கம். அருமையான ஒரு டெலிவரி, சூப்பரான ஒரு டெலிவரி, சூப்பர் கம்பேக் டெலிவரி தான் சொல்லணும். செகண்ட் ரன் ரிஸ்கி ரன்ஸ், ரன் அவுட்கான சான்ஸ், ஒயிட் த்ரோ, கப்பல் ஆஃப் ரன்ஸ், ரிஸ்கி ரன்ஸே எடுத்திருக்காரு மணிக் அண்ட் கான்ஃபிடண்டா இருக்காரு. மறுபடியும் அடுத்த பாலும் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே இந்த ரன். ஸோ 1-2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க சொல்றோம். ஸோ கப்பல் ஆஃப் ரன்ஸ் அகைன் திவாகர் டு மணிகண்டன் அந்த பேட்டில் தான் போக போகுது இப்போ. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே ராஜிக். ஸோ சிங்கிளோட ஸ்டே பண்ணாமல் டபுளாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஒன்ஸ் அகைன். ஸோ ரெண்டு டீமோட 12th மேன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்கண்ணா. ஸ்கோரிங்கில் பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணா. யாராவது ஒருத்தங்க அனுப்புங்கண்ணா. சங்கர் மெமரியிலேருந்து ஒருத்தர் வாங்க எங்க ப்ளீஸ். ஃபீல்டிங் சைட் ஸ்லோயர்ஸ், அருமையான ஒரு ஸ்லோயர்ஸ். அகைன் குட் திங்கிங் ஃப்ரம் த பவுலர். The same fielder இந்த முறை செகண்ட் ரன் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் straight to the man and oh my god, it's a big moment for team in 11. It's a lucky moment. பெரிய கன்ஃபியூஷன். இது போன முறை வந்து ஸ்ட்ராங்கா ஓடுனாங்க. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எஸ் நோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல ரன் அவுட் கொடுத்துருப்பாங்க. பட் கிரேட் மிஸ், நோ பிரேக், நோ ஒன். 3 overs எண்ணின்னு இருக்காங்க கொடுத்துருவாங்க. ஆனால் 3 overs பிரேக்ல எதுவும் கிடையாது. தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், எடுத்து போயிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேண்ணா. கொண்டாடலான்னு முடிச்சுருந்தானா நல்லா இருந்திருக்கும். அப்படியே சைலண்டாக போயிடுச்சு. கொண்டாடுங்க, ஆனால் கொஞ்ச நேரம் பிரேக்கு அப்புறம் சீக்கிரமாக வந்துருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. 27 ரன்ஸ் வந்துருக்கு போர்டில் இது வரலாம். உள்ள வர்றவங்க மைண்ட் தாட் வந்து நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன். ஆனால் பெத்த விக்கெட் நான் இது பெருசு, நான் ரொம்ப பெருசாக பெத்த விக்கெட்டாக வச்சிருக்காங்க. நேற்று போட்ட உடனே எனக்கு ஷாக்கிங். ஓகே, ஆக்சுவலி விக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. பவுலர்ஸ்க்குமே எடுக்குது, பேட்டிங்க்கும் எடுக்குது. So 27 loss of 2 team in 11, end of 3 overs. Over number 3 from Shiva. Sivaramakrishnan. So good shot from the bowler and batter. ஒரு நல்ல கண்ட்ரோல்டான ஒரு ஷாட்டு. இந்த முறை டபுளாக கன்வெர்ட் பண்ணாங்க. நிறைய டைமிங் இருந்தது. ஸோ பேட்டில் வந்து எல்லா கண்ட்ரோலும் வச்சுருக்காரு மணி. ஒரு சின்ன ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். அப்போ தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்து ரெண்டு பேருக்குள்ளே. பட் பேட் பண்ணுறதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. பேட் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுக்கிட்டே தான் இருக்குது பேட்டருக்கு. பிக் டர்ன். ஸோ அண்டர் லைட்ஸில் இந்த பவுலர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அங்கே விளையாடுற ரெண்டு குவாலிட்டியான பவுலர்ஸ், சாரி பேட்டர்ஸ் ரீட் பண்ணி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரீட் வெல்ஸ், பிளே வெல்ஸ், பட் ஒன்லி ஒன். கிடையாது, ஒரு டஃப்பான ஒரு பவுலராக இருப்பார் அண்டர் லைட்டில் சிவா. நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ரொம்ப நல்லா ரீட் பண்ணால் மட்டும்தான் அவர் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்திருக்கு போர்டில். டீம் ரீச் 30. ஓ, பிக் ஸ்விங். அம்பையரோட சிக்னல் வந்து இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நோ, நாட் அவுட் சிக்னல்.
ஜென்ரலான ஒரு அப்பீல் தான் பண்ணிட்டு அடுத்த பாலுக்கு ரெடியாக வராங்க டீம் சங்கர் மெமோரியல். இது பிக் ஸ்விங் அண்ட் லைட்னிங் ஃபாஸ்ட்லாம் வந்து டோனி கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற மாதிரி இந்த மாதிரி கீப்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பார்க்கலாம். அருமையான ஒரு ஸ்டெம்பிங்கோட ரன் அவுட் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்டம்ப்ஸ் எடுக்கிறாங்க. டீம் சங்கர் மெமோரியல் காட் 3rd விக்கெட். ராஜிக் டவுன் டு ட்ராக் வந்தார், பட் கனெக்ட் பண்ண முடியல. விக்கெட் நம்பர் 3 ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். அடுத்த பேட்டராக கோபால். ஓவர். சாரி கைஸ், அவர் அஜித் ஃபேன். அவரு இப்போ நாங்கள்லாம் ஒன்றாயிடம் தெரியாது அவங்களுக்கு. ஒயிட் சிக்னல் கிடைக்குமா? இல்லை, இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இது பிக் டர்ன் டாட் பால் டு எண்ட் த குட் ஓவர். 4 குட் ஓவர்ஸ் ரெண்டு சைடுக்குமே நல்லா தான் வந்திருக்கு. ரன் ரேட் 8 and + இருக்கு. ரெண்டு சைடுக்குமே ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் இது. நியூட்ரல் நம்பர் ஃபார் புட் சைட். ஸோ எண்ட் ஆஃப் 4 30 லாஸ் ஆஃப் 3 wickets. Thank you. ஸோ ஓவர் நம்பர் 5. போன ஓவரில் கீப்பராக இருந்தவர் இப்போ போலர் ஆகிட்டார். போலராக இருந்தவர் கீப்பர் ஆகிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அவங்க டியூட்டியே. ஓவர் நம்பர் 5 ஃப்ரம் பழனி. White signals. Thank you for the signal. A good shot, or nalla connection into the gap, and this is a maximum for team United 11. Song please. Okay. Check. நான் வீட்டுக்கு போகும்போது இந்த 2 ஸ்பீக்கரையும் எடுத்துன்னு போயிடலானுங்கிறப்பா. வீட்டுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் வச்சுன்னு பாட்டு போட்டுன்னு ஜாலியாக டான்ஸ் ஆடிருக்கலாம். ஓ ஷாட் அகைன். ஷாட் போடு பாட்டு. போதும்பா சிவாஜி, பாட்டு நிறுத்துப்பா. Shot again, sweet streak. The Rockstar கோபாலுக்காக Rockstar பாட்டு போடுங்க. 3 maximums. இது என்ன பாட்டு? ரிதம் அது வந்து இங்க பவுலர் கிட்ட இல்லை அப்படின்றதான்
விஷயம். 19 ரன்ஸ் ரொம்ப குயிக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவர் டீம் மினிட் 11க்கு. கேட்ச் இஸ் அ கால். ஆல்ரெடி டீம் 50 ரீச் பண்ண மாதிரி தெரியுது. இட்ஸ் a குட் ரன்னிங் பிட்வீன் தி கேட்ச். ரொம்ப குயிக்கா ஓடி இருக்காங்க. நாட் அவுட் சிக்னல் தான் வந்திருக்கு. இட்ஸ் a couple of runs and really big wickets. ரன் அவுட்கான ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் செக். சேம் டைமிங். ரீச் இட் நெக்ஸ்ட் பால் போயிடலாம். ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் ரிவ்யூ எடுத்தது தப்பே கிடையாது. ஓகே, ஓவர் நம்பர் 6. 5 overs டீம் ஸ்கோர் 53, loss of 3. இருபத்தி 3. ரெண்டு வைடு, ஒரு டபுள், ஒரு சிங்கிள். 5 ப்ளஸ் வந்து 18, 23 ரன். அவ்வளோதான், ஈஸி கால்குலேஷன் தான், முடிஞ்சிச்சு. 53க்கு 3. கப்பலுக்கான ட்ரை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ போன ஓவரில் வந்து 3 6 அடித்த கோபால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் வரியான்னு கேட்குறாரு. இதுதான் கிரிக்கெட். சூப்பரான அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த கிரவுண்டில் வந்து காயின் ஏதாவது தொலைச்சினா கீழே தேடுற மாதிரி தான் இந்த பவுலரோட பாலையும் கீழே தேர்ந்து இருக்கணும். முட்டி கீழே தான் வந்துன்னு இருக்கும். பிக் ஸ்விங். அம்பையரோட சிக்னல், விக்கெட் சிக்னல்ஸ் கட்டாயமாக ராங் கால். ரெண்டு பேருமே இதுவரை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆடிருந்தாங்க. ரன் அவுட்கான சான்சஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. சங்கர் மெமோரியல் காட்ட பிக் ஃபிஷ் தான் சொல்லணும். ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க ரன் அவுட் மூலியமா. விக்கெட் நம்பர் 4. அடுத்தது பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. ஒரு வெட்டு தட்டி அதிசயம் என்னவென்றால் அதன் இரும்பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியன செடி உழைக்கும். அந்த ஒரு பாட்டு கேட்டாவே வாழ்க்கையோட தத்துவம் எல்லாமே புரிஞ்சிடும் நமக்கு. இப்போ கெயிலாப்பா இல்லையா? ஓகே, ஒரே வரி தான். உசுறு போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்ததுன்னு அழகாக எழுதிட்டு போயிருப்பார். சிம்பிள். அந்த பாட்டை வேணால் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் போடுவார் எங்கள் டிஜே நடுவில் 4 6 வந்ததுன்னா. ஆஹா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிட்டி நியூ பேட்டராக உள்ளே வந்திருக்கிறது. டவுன் த ட்ராக் போனாங்க. சம்திங் ஹேப்பன். அது இந்த பாலுக்கும் அப்டமன் போட்டு விளையாடுறத எந்த தவறும் இல்லை. அருமையான ஒரு டெலிவரி. வைடு இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெலிவரி. ஸோ இங்கே ஸ்ட்ரைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ லீகல் டெலிவரியாக தான் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 balls வந்து கோபால் ஸ்ட்ரைக் எடுக்கிறேன், இந்த முறை நான் எடுக்கிறேன் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக் 2க்கு யார் போகிறாலும் கொஞ்சம் குயிக்காக உள்ள போயிடுங்க. விக்கெட் சிக்னல்ஸ், ரன் அவுட். ஓகே, ஏன்னா 6 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி விஷயங்கள் நடக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். பேட்டில் பல்ல அப்படின்னா நல்லா விளையாடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நியூ பேட்டராக அண்ணன் விவேக் அவர்கள் நான் ஸ்ட்ரைக்கில் இணைஞ்சிருக்கிறார். நல்லா ஓடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க.
ஸோ நல்ல ஒரு பிக்அப் இன்டு த கேப், பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஸோ இந்த கவர் பண்ணிட்டாங்க. இது த்ரோ ஒரு ஷார்ப்பான ஒரு த்ரோ, ஸோ புல்லட் மாதிரி த்ரோ, அருமையான ஒரு த்ரோ. 2 விக்கெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோ அமைஞ்சிருக்கு. யாரோட விக்கெட்டுங்க இது? 2 பேருமே போட்டி போட்டு உள்ளே போன மாதிரி தெரியுது. ஸோ விக்கெட் வந்து யாரு அப்படின்றத கிளைம் பண்ணுங்க. அம்பையர் கொஞ்சம் கிளியராக சிக்னல் கொடுத்துருங்க. விவேகனா விக்கெட், ஓகே. நியூ பேட்டரோட ஸ்ட்ரைக்கிங் இப்போ ஒன் லாஸ்ட் பால். அந்த பாக்கியசாலி யாருன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். ஜட்டு, ராக் ஸ்டார் ஜடு சாங் போடுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க, என்னங்க நீங்க? சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, செக் செக். அவ்வளோதான்ப்பா. அந்த வரியை கேட்டுதான் எனக்கு மனசு திருப்தி ஆகிட்டு இருக்கும். Catch is a call. Straight to the man and gone. ரொம்ப நேரமா வந்து நின்றுட்டே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு கேட்ச் வந்து பிடிச்சிட்டாங்க. விக்கெட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒரு நல்ல நம்பர்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஒரு நல்ல ஃபைட்டை பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைட்டை வந்து இன்னும் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் 6 overs டீம் ரீச் 55. அதே ஸ்கோர் தான் போன இன்னிங்ஸை வந்தது தான். 55-56 வந்து டார்கெட் டீம் சங்கர் மெமோரியலுக்கு. 56 ரன் டார்கெட். இப்போ போடு பாட்டை. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க.
ப்ரோ வில்லோ வாரியர்ஸ் ஆனந்த பிளாஸ்டர் 2 கேப்டன் வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். வில்லோ வாரியர்ஸ் ஆனந்த் பிளாஸ்டர் 2 டீம் கேப்டன் வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். என்ன டீம் அது? ஏதாவது பேட்டிங் டீமோட 12th மேன் வரல, பேர் தெரியல. வாங்க, பேட்டிங் டீமோட 12th மேன். ஓகே, முத்து ப்ரோ கொஞ்சம் கமெண்ட்ரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 7 ரன்ஸ் வந்திருக்கு டீம் சங்கர் மெமோரியலுக்கு. நல்ல ஒரு ஓப்பனிங் ஓவர் கொடுத்தது அண்ணன் விவேக் அவர்கள். ஸோ டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ யுனைடெட் 49 from 30. ஸோ ஒரு ஓவருக்கு 10 ரன் ரிக்வயர் 2 ரேட்டாக மாறி இருக்கு. ஒரு கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குது பேட்டிங் சைடு பக்கம். ஆனால் 10 விக்கெட் கையில் இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட கான்ஃபிடண்டான மேட்டர். ஸோ கீப்பர் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் ஸோ டேரக்டட் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ டீம் யுனைடெட் வந்து யாராவது ஒருத்தவங்க இங்கே வந்து அப்படியே நேம் அண்ட் இது சப்போர்ட் பண்ணுங்கள். பவுலர் நேம் அப்டேட் பண்ணுங்கள். பப்ளு தான் பேர் அப்டேட் கொடுத்துருக்கா. ஓகே, ஆஃப்டர் லாங் டைம். இல்லை நான் இருக்கேன், உயிரோடு இருக்கேன் அப்படின்றத அப்பப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதே வந்து இதுமாதிரி பார்க்கும்போது மட்டும்தான். ஓகே, ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் பப்ளு. ஸோ நல்ல ஒரு பிக்கப். யாருமே இல்லை அந்த இடத்துல. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் ரொம்ப நேரமாக உட்காந்துதான் நினைக்கிறேன். அண்ணன் இல்லையா? சிவா நீயா? ஓகே, 4 runs ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். சட்டை போடியா? ஸோ 4 runs. நீ பாட்டு போடியா? என்ன ஏன் டல் ஆகிட்டு இருக்க? நான் போனாலும் போனா நீ பாட்டு போன தெரியுமா தெரியாதா? அவ்வளோதான். Check. A very good shot, but straight to the man. ஒரு ஆஃப் சைடில் ரொம்ப சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் பழனி. சனா வந்து பெரிய ஒரு அப்செட் கொடுத்துருக்கோம். அது கேப்பில் போயிருந்தால் 4 ரனுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா பவர் பிளே பவுண்டரியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த மேட்ச்க்கான அப்டேட் வில்லோ வாரியர்ஸ் வெர்சஸ் ஆனந்தன் பிளாஸ்டர்ஸ்க்கான போட்டி. கேப்டன்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்துங்க டாஸ் போகிறதுக்கு. ஸோ பிக்கப்ஸ் இருக்கு, ரன்ஸ் கிடைக்கும். 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க அந்த 4 ரன்னை தடுக்கிறதுக்கு. ஸோ நல்லாவே தடுத்துருக்காங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 4 போயிடக்கூடாது. 4 பேர் வந்து அவ்வளோ வேகமாக ஓடி போயிட்டு வெறித்தனமாக பிடிச்சி த்ரோ பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? வயசா அப்படிதான் ஆகும். ஆனால் ஈஸ் ஜஸ்ட் ஐ திங்க் 23 நினைக்கிறேன். இப்போ உனக்கு 24 ஆயிடுச்சு. ஓகே, டன். ஸோ ஃபைண்ட் த கேப். அருமையான ஒரு ஷாட் திலீப். ஒரு 360 புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு பிளேயர். நிறைய ஷாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவாங்க. இது ஒரு டபுள் தான் ஓடி இருக்காங்க. 3வது ரன் ரிஸ்க்கு. ஓடி வந்தால் சுட்டுருப்பாங்க நீ நேரத்துக்கு. சுட்ட கோழி ஆயிருக்கும். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அகைன். ஷாட் ஆனால் பாட்டமில் பட்டிருக்கு. மிடில் பட்டிருந்தா ஒரு நல்ல ஷாட்டாக இருந்திருக்கும். இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருந்தா பவுண்டரியாக கூட இருந்திருக்கலாம். சிங்கிள் டூ எந்த செகண்ட் ஓவர்ஸ் பப்ளு கிட்டேருந்து ஒரு நல்ல ஓவராக தான் வந்திருக்கு. ஸோ ஓவரால் டீம் ஸ்கோர் 18 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். இட்ஸ் a குட் நம்பர் ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். அதே போல் போலிங் சைடுக்கு 9 per over அப்படின்றது வந்து பெரிய ட்ரபுளான விஷயம் கிடையாது. பட் குட் கோயிங் ஃபார் பேட்டிங் சைட். ஸோ நோ லாஸ் அப்படின்றத எங்கள் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 18 நோ லாஸ். சாங் எப்படியாவது போட்டு கொஞ்சம் வைப் ஏற்றுங்கப்பா. ஓகே, ஓவர். இந்த படத்தை பார்த்து ஸ்மக்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
நட்சத்திர ஆமை விற்கிறேன்னு சொல்லிட்டு கிணத்தாமை விற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் நண்பனும் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த கதையை வந்து போன வாரம் பேசணும். ஓகே, ஓவர் நம்பர் 3. ஒரு டைமில் வந்து இந்த படத்தை பார்த்து ஸ்மக்லிங்ஸ் மேட்டர்ஸ்லாம் நிறைய போயிடுது. இப்போ அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ்ட் 16 ஸ்டடிங் 11th ஸ்டாண்டர்ட் இந்த படம் வந்தது. சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஸ்மக்லர் ஆகணும்னு வந்து கிளம்பி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் அ ஃபன், சூப்பரான ஒரு மூவி. இது மெமரிஸ், நல்ல ஒரு மெமரிஸ் அண்ட் சூப்பரான சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நம்பர் 3 அகைன் விவேக் இன் டு த அட்டாக். ரொம்ப சூப்பராக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கப்பலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், அதை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டூ. கண்ணு கான்டாக்டே இல்லை, பட் செகண்ட் ரன்னு அப்படின்ற மேலே கண்ணு வச்சு ஓடி இருக்காங்க சூப்பராக. பாய்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீ டிஃபனு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலே ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு டீ, காஃபி, பிரெட் ஆம்லேட்டு, டிஃபனு வித் வந்து சிக்கன் கிரேவியோடு இருக்குப்பா. ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வருவீங்க, கொஞ்சம் கடைக்கெலாம் போகிறது கஷ்டமாக இருந்தது. நேற்று நாங்கள் இங்கே தான் இருந்தோம். பக்கத்துலேயே என்ன நல்லா இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி போட சொல்லியிருக்கோம். ஸோ பசிக்கிறவங்க போய் அங்கே போய் சாப்பிட்லாம். சூப்பர் பிக்அப்ஸ். இதுக்கு 10க்கு 10 மார்க் கொடுப்பேன், ஆனால் 4 ரன் வந்து கிரிக்கெட்டில் கொடுப்பேன் அப்படின்னு பத்ரிநாத் என்ன சொல்லுவார். அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு ஷாட், இது கிளவரான ஷாட். இதுக்கு ஒரு பாட்டு போடுங்க பாய். செக் செக் செக். இந்த பாட்டுலாம் உன்னோட ஹிட் லிஸ்ட்ல வரும் நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஆக்சிடென்ட்ல தான் அவனே ப்ளே பண்ணியிருக்கான். நைஸ்லி பிளேட். கையில் எடுக்கணும், ஸ்டெம்ஸில் அடிக்கணும், அப்போ தான் ரன் அவுட் கிடச்சிருக்கும். இட்ஸ் குட் ட்ரை ஃப்ரம் த பவுலர். ஃபம்பிள்ஸ் இருந்தது, பால் ஒரு அன்இவன் பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. 100% எஃபோர்ட் இருந்தது, பட் தெர் இஸ் நோ லக். வில்லோ வாரியர்ஸோட கேப்டன் டாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு உங்களோட டிசிஷனை வந்து ஆன் ஸ்பாட்லேயே அப்படியே சொல்லிடுற மாதிரி கேட்டுக்கிறோம். 2 டீம் கேட்டோம். ஆனந்த் பிளாஸ்டர்ஸ் இவங்க அரைவிட் ஆகிட்டாங்க. அதே போல் கிரிக்கெரோஸோட லிங்க்ல உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. Oh my god, this is big moment after game. Down the track and நல்ல smash in the day, or good taken by Vivek and take it. Hits is a call. Decision please. யார் டாஸ் இருந்தாலும் போலிங் அப்படின்றத சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசாட்சி அப்படியே சொல்லினே இருக்கு. நீ அப்டேட் பண்ணிடு. ஸோ என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. டீம் சங்கர் மெமோரியல் யாராவது ஒருத்தவங்களே இங்கே அனுப்புங்க. ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வருது. நியூ பேட்டராக உள்ளே வந்துருக்கிறது யார்? முகிலனா? ஓகே. வாவ், அருமையான ஒரு டெலிவரி.
2 பேரை ஏமாத்திருக்கு இந்த பால். ஸோ ஒன்று பேட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து பின்னாடி கீப்பர் அவ்வளோ தூரத்தில் வந்து பேட்டர் ஆடினாலும் அவருக்குமே வந்து அங்கே மேஜிக்கல் டெலிவரின்றது இம்பாக்ட் இருந்திருக்கு. இட்ஸ் a குட் ஒன் ஃப்ரம் வி, மிஸ்டர் வி. The catch is a call. So taken and wicket celebration. Team United 11க்கு ஒரு சாங்கா போட்டு செலிப்ரேஷனை இன்னும் கூட்டு. மச்சி ஓபன் தி பாட்டில். செக் செக் செக். ஸோ நியூ பேட்டராக வந்திருக்கிறது வேலவன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு 3-4 கடவுள் ரொம்ப பிஸியாக இருக்காங்கப்பா. அதில் வந்து நம்பர் 1 பிஸி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். அப்புறம் வராகி அம்மன் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் எப்பவுமே டாப் லிஸ்ட்டில் இருப்பார். அப்புறம் வந்து வியாழக்கிழமைனா வந்து சாய்பாபா. இந்த 4 பேர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ 2 overs completed, end of 2 overs the team score 3 overs. அதை கரெக்ஷன் பண்ணுறது என் பக்கத்தில் இருக்காங்கப்பா. 25 ரன். ஓகே, நல்ல ஸ்கோர் வந்திருக்கு போர்டில். 3 ஓவருக்கு 31 ஆடணும் இன்னும். ஸோ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடிருக்காங்க. இந்த பாலை வந்து கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காரு திலீப். ஸோ கப்பலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டபுள். ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வேகமாக வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரன் அவுட்டும் எடுத்துக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இந்த கிரவுண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் கேம் வந்து மஸ்ட்வின்னாக இருக்கணும் எல்லா டீமுக்கும். மொதல் வெற்றி அப்படியே ஒரு ஃப்ளோ கொடுக்கும். செகண்ட் 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து அப்படியே வெற்றி கொடுக்கறதுக்கு. மொதல் கேம்லேயே வந்து தப்பு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 17 ball 29. That's it, Jaddu. So nicely played. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால் விழுந்த ரகம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு பால் அழகாக விளையாடி இருக்காரு திலீப். ஸோ டீம் சங்கர் மெமோரியலோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஸோ 265 ரன் சேசிங் பண்ணதை பற்றி மனசு ஒரு சில விஷயம்லாம் சொல்லுது. கிரிக்கெட் எங்கேயோ போயினுக்குது. பேட்டரோட கேம் தான் மாறின்னு இருக்கு. ஒரு 140 ரன் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைம்லலாம் வந்து நம்பர்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ பவுலருக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. 6-4 அடிச்சு உள்ள க்ரௌடில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஐபிஎல் வந்து கான்செப்டே மாறிட்டானுங்க. WWE எப்படி ஸ்கிரிப்டடோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஐபிஎல்லும். Wow, this is super shot. But straight to the man, really big wicket. இது டீம் சங்கர் மெமோரியலோட வேலவனோட விக்கெட் எங்க கிளைம் பண்ணி கொடுக்கிறது ஜட்டு. டீம் யுனைடெட் அவனுக்கான ஒரு பஞ்ச் சாங் போடு. அவ்வளோதானா?
நான் சும்மா என்ஜாய் பண்ணுறது தானே அது மாதிரி காமிச்சிருந்தேன். வைப் ஆகுதுன்னு சொல்லி தான் இப்போ அப்படியே வந்து நீ இப்போ அடுத்து வந்து இப்போ 10 ஆயிடுச்சு 11 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இளையராஜா சாங் தான் பண்ணணும். நீ நான் சொல்கிற சாங்லாம் அப்படியே லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கோ. தூங்கிடுவாங்கடா நான் சொல்கிற சாங்லாம் போட்டனா. சரி, ஆனால் லிஸ்ட்டு நான் சொல்லுவேன், நீ கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. ஓகே, என் இனிய பொன்னிலாவே அந்த சாங் எடுத்து வச்சுக்கடா. ஓகே, நியூ பேட்டராக உள்ள வந்திருக்குது லட்சுமண். நல்லா இருக்கு. ஓஹோ, இது பிக் செலிப்ரேஷன். விக்கெட் இருக்கா, நிக் இருக்குதா, அம்பையர் கிட்ட இருந்து அந்த ஃபிங்கர்ஸ் மேல போயிருக்கா. ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸான அம்பையர்ஸ் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹியூஜ் அப்பீல் ஃப்ரம் டீம் யுனைடெட் 11. நிக்குக்கெல்லாம் பாக்ஸ் போட்டோம், நாங்கள் எங்கே போகிறது? ஓ, சத்திய சோதனை கொடுக்காதீங்க எங்களுக்கு. அந்த டெக்னாலஜி தான் எங்ககிட்ட இல்லை. எல்ஐ ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். அல்ட்ரா ஏஜ் இப்போ பேட் பால் கேப் இருக்கான்னு செக் பண்ணுறோம்னா க்ளோஸாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க முடியும். பெரிய கேப் இருக்குது அப்படின்னா நான் அது நான் சொல்கிறேன். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன் சொல்லிக்கலாம். டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். 2 ஆங்கிள்லையும் வந்து நாங்கள் ஷோ பண்ணிடுறோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது. ஓகேவா, நிற்கலையான்ற டெக்னாலஜி நம்ம கையில் கிடையாது. கைஸ், ஒரு கிராஸ் செக் தான் பண்ணுறோம். கேட்டிருக்காங்க, அதனால் கிராஸ் செக் தான் பண்ணுறோம். நீங்கள் யாரும் உள்ளே வர வேணாம். நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். தேவைன்னா மட்டும் உள்ளே வந்து பேசுங்க.
பிரேக் டைமுக்குன்னா என்ன தனி பாட்டில் எட்டுவாங்க. செக் பண்ணி உங்கள் பொசிஷனில் போயிட்டு நீங்கள் டிசிஷன் அப்டேட் பண்ணுறீங்க. டீம் நீங்கள் வெளில போயிடலாம். ஆப்போசிஷன் டீம் வந்து வெளில போயிடலாம். டிசிஷன்ஸ் வந்து அவங்க ரெடியாக போய்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. பொசிஷன் போயிடுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அவுட். சார் நான் வந்து ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் அம்பேர்ஸ்க்கு, இந்தமாதிரி நிற்குன்ற விஷயத்தை வந்து தேர்ட் அம்பேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. இதர் விக்கெட் ஆர் நாட் அவுட், அது நீங்கள் அங்கே ஃபீல்ட்லேயே வந்து சொல்லிவிடுங்க. ரன் அவுட்டு மற்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப டஃப்பு. இது கொடுங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய கேப் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்கள். எவிடன்ஸே இல்லாமல் நம்ம எதுவும் டிசிஷனும் கொடுக்க முடியாதுங்க. எங்களுக்கும் டஃப் ஜாப் தான் அதெல்லாம். அந்த ஐநாவை கொஞ்சம் வெளில வர சொல்லு. மணி வெளில வந்தாங்க. மணி பொதுவாக அந்த பேர் தானே வைப்பாங்க. It's a big turn. A really big turn. So catch is a call. Straight to the man and gone. ஒரு மிஸ் ஹிட்னா சொல்லணும். இது பெரிய ஒரு ஷாட்க்கான அட்டெம்ப்ட் இருந்தது. ஒரு பொசிஷன் போனாரு பேக் ஃபுட்ல. பட் இருந்தாலும் ஒரு மிஸ் ஹிட் ஆயிருக்கு. விக்கெட் ஃபார் டீம் யுனைடெட் 11. Multi-percent
ஓகே, எல்லாரும் இப்போ வந்து கடைசியா பாடிப்பாங்க வா சுல்தான் வா சுல்தான் தான். ஓகே, 12 பாலுக்கு 28. டீம் சங்கர் மெமோரியலுக்கு யாராவது ஒரு சுல்தான் இருந்தாங்க அப்படின்னா வால் எடுத்து வீசலாம். 12 ball 28 is the big numbers required for team சங்கர் மெமோரியல். 14 ரன்ஸ் வந்து ஒரு ஓவருக்கும் அவங்க விளையாட வேண்டிய ஒரு ரன்னாக இருக்கும் இதுக்கப்புறம். 12 ball 28. அருமையான ஒரு ஃபிளாக். ஓ மை காட், ஒரு அருமையான ஒரு ஃபீல்டிங் பப்ளு கிட்ட இருந்து அந்த அருமையான கலெக்ட் பண்ணி விக்கெட்டை மாத்தி இருக்கிறது மணி. டீம் யுனைடெட் 11 சங்கர் மெமோரியல் மேல ஒரு ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஸோ 27 ரன்ஸ் இதுக்கப்புறம் விளையாடணும் 11 பால்ஸ்ல. விக்கெட்டும் ஒரு பக்கம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நம்பிக்கையான ஒரு பேட்டரோட விக்கெட்டும் இங்கே லூஸ் ஆகுது. அடுத்த பேட்டராக திவாகர். விட்னஸ் 6 ரன். நல்ல ஒரு கேட்ச், ஆனா வந்து லைனை டச் பண்ணிட்டாங்க. 6 ரன்ஸ். புது பேட்டரோட நேம் பிரேம் தானே? ஓகே, தேங்க்யூ. பிரேம் வந்து ஒரு ஹிட் அடிச்சு இந்த கேமுக்கு கொஞ்சம் ஒரு ஒலி கொடுத்துருக்காருன்னா சொல்லுவோம். கடைசி ஓவர் 36 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். இன்னும் எவ்வளோ ரன் ஆடணும்னா 6 பாலுக்கு 20 ரன். Six ball 20. வாவ், அருமையான ஒரு ஷாட். ஃபீல்டர் இருந்தாங்க, ஆனாலுமே தடுக்க முடியாத 4ஆ 6ஆ அப்படின்றத செக் பண்ணோம். 4 ரன்ஸ். இந்த 5 பாலுக்கு 16 ரன். இன்னும் கேம் முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிமைண்டர் பண்ற நம்பர்ஸ் அது. என்னடா சவுண்ட் நீ ஏதாவது வருதா? இல்லை இருக்கு. ஹோல். Oh my God!
ஸோ நல்ல ஷாட் ஸ்ட்ரெயிட் டு த மேன் பை விக்கெட்டாக மாறி இருக்கு. விக்கெட் ஃபார் டீம் யூனிட் 11. So good shot, and in the Mura results guarantee maximum number 3 ball 10 runs. என் வேகத்துக்கு வேகத்தடை இல்லடா, முடிஞ்சா மோதி பாரு, நான் சிங்கத்தோட புல்லடா. அதானே? ஏன் என்னாச்சு? எரர் அடிக்குது, ஆஃப் பண்ணு. Oh my god, again shot, and சூப்பரான ஒர்க் இந்த எண்ட்ல, சூப்பரா சேவ் பண்ணி கொடுத்தாங்க. இது கேட்ச் கிடையாது, மேட்ச் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய கிளாப் போட்டுருக்காங்க இருக்கிற எல்லாருமே. எங்க ஆளு போடுவாரு கிளாப் சவுண்டு போடு, கிளாப் சவுண்டு போட்டு சாங்க போடு. போதும்பா. இன்னும் 2 பாலுக்கு 10 கேம் இருக்கு. பவுண்டரி செக் பண்ண சொல்றாங்களா? ஓகே ஓகே, இருந்ததுன்னா காமிக்கிறோம். நவருங்க நவருங்க. அந்த 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 கேமரா கனெக்ட் பண்ணுங்க, அந்த கேமரா பாருங்க. பா இது ஒரு எக்ஸலன்ட் சேவ் பாரு, சூப்பரான சேவ். அதே போல் அங்கே நிறைய பேர் வந்து பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, வீடியோ விட்னஸும் இருக்குது, பிளேயர்ஸ் அங்கே இருக்கிற வெளியில் இருக்கவங்களோட விட்னஸ் இருக்குது. 2 ball 10 runs. 2 ball 10 runs. இன்னும் கேம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 2க்கு 10. 2 நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ்குள்ளே இப்போ ஒரு பேட்டில் பார்க்க போகிறோம் நம்ம. 2க்கு 10. 2 ஷாட்மே பவுண்டரி லைன் பக்கத்தில் போய் தான் கேட்ச் எடுத்துருக்காங்க. ஃபீல்டர்ஸாக இந்த கேமை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு யுனைடெட் 11க்காக. ஸோ பவுலர் வந்து ஒரே ஒரு பால் போட்டு கேமை சேஃப் பண்ண வரா அப்படின்றத பார்க்கணும். 2 ball 10 runs. ஜட்டு டு சிவா. ஸோ கேட்ச் இஸ் த கால். இந்த முறை உள்ளதான் ஓடி வராங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் ஒரு விக்கெட். கடைசி ஓவர் ட்ராமா முடிவுக்கு வருது இந்த ஒரு பாலோட அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பாலுக்கு 10 அப்படின்ற மாதிரி எங்கள் பிரச்சனை இல்லை. ஸோ அருமையான ஒரு டெலிவரி, தொடர்ந்து விக்கெட் அண்ட் ஹாட்ரிக் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆனால் 5 விக்கெட் எடுத்துருக்க மாதிரி தெரியுது. சென்னை ஜட்டு 5 விக்கெட் எடுத்துருக்காருப்பா. ஸோ அனைவரும் கை தட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் கை தட்டுறாங்க. நாங்கள் மிஷினில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
நாங்கள் யாருக்கிட்டையும் வந்து எதிர்பார்க்கறது இல்லை, கேட்டு வாங்கறது இல்லை, அப்படி தானே? ஒரு பாலுக்கு 10 ரன் அடிக்கிற திறமை யாருக்கும் இல்லை, பவுலருக்கு உண்டு. அம்பையரோட சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே, இந்த கேமை வந்து சிறப்பாக முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுறது டீம்